வணக்கம் நண்பர்களே. இன்றைய உணவே மருந்து பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய்ங்கிற பேர்ல காய் இருக்கு. ஆனா இதை நம்ம பெரும்பாலும் சாலட் பண்றதுக்கும் பச்சையாக சாப்பிட்றதுக்கும் தான் இதை பயன்படுத்துறோம். ஆனா வெள்ளரிக்காயில கூட்டும் செய்யலாம், சாலடுங்கள்ல பயன்படுத்தலாம். தயிரோட இதை கலந்து சாப்பிடும் பொழுது நம்மளோட உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இத வெள்ளரிக்காய் பிஞ்சா இருக்கணும். வெள்ளரிக்காயில சொத்தை விழறதுக்கு அரிதுதான். வெள்ளரிக்காவை பொரியலும் செய்யலாம், கூட்டு வைக்கலாம், குழம்பு சாம்பார்ல கூட போடலாம். ஆனா நம்ம நீர்க்காயை இப்படியே பழகிட்டோம். ஒரு வெள்ளரிக்காய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி1, பி2, விட்டமின் சி, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, புரதம் எல்லாமே இருக்குங்க. இத சாப்பிட்றதுனால நம்மளோட தாகம் குறையும். அதனாலதான் வெய்ய காலத்துல வெள்ளரிக்காவை நிறைய சேர்த்துக்க சொல்லி சொல்லுவாங்க. சிறுநீரை சுலபமா பிரிக்கும். ஆனா நிறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சளியை உண்டு பண்ணும். நீர் சுருக்க குணப்படுத்தும். இது நாள்பட்ட கழிச்சல் இதெல்லாம் நீங்கிறதுக்கு வெள்ளரி பிஞ்சு ரொம்ப நல்லது. இது உடம்பு சூட்டை அகற்றும், பித்த சூட்டையும் மாற்றும். இது வாத ரோகத்துக்கெல்லாம் நல்லது. இது கல்லு குறைவா நீர் இறங்குறது, மலச்சிக்கலால் அடிவயிறு வலிக்கிறது, இது எல்லாவற்றையும் போக்க வல்லது. பொதுவா மூல நோய், ரத்த சோகை, ஏன் சக்கரை நோய் உள்ளவங்க கூட இப்ப இதனால சாப்பிட்டு பயனடையலாம். என்ன நண்பர்களே, இந்த வாரம் நம்ம வெள்ளரிக்காயை பார்த்தோம். அடுத்த வாரம் வேறொரு காயோடு உங்களோட சந்திக்கிறேன். வசி விலாக்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. நன்றி.